Next topic வந்து trigonometric identities. An equation is called identity when it is true for all the variables involved. Okay, ஒரு equation எப்போ identity அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து அந்த equation வந்து எல்லா வேரியபிள்ஸ்க்கும் ட்ரூவாக வரப்போ தான் வந்து அது ஐடென்டிட்டின்னு சொல்லுவோம். ஓகேயா, அதே மாதிரி ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டிஸில் பார்க்குறப்போ நம்மளோட ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் ஆஃப் அண்ட் ஆங்கிள்ஸ் எல்லா ஆங்கிள்ஸ்க்கும் வந்து அந்த ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் சரியாக வரப்போ மட்டும் அதான் ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ்ன்னு சொல்கிறோம். அது மாதிரி இருக்கிற ஈக்குவேஷன்ஸ் வந்து நம்ம ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேயா, ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்க போகிறோம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் வந்து நமக்கு பித்தாகரஸ் தியரம் படி AC ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இதுதான் ஹைபோட்டனஸ். ஸோ ஹைபோட்டனஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் இல்லையா, AB ஸ்கொயர் ப்ளஸ் BC ஸ்கொயர். இது நமக்கு தெரிஞ்ச ஒரு ஈக்குவேஷன். இந்த ஒரு ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு டிவைட் திஸ் ஈக்குவேஷன் பை AC ஸ்கொயர். இந்த ஹைபோட்டனஸோட வேல்யூவோட ஸ்கொயரால் இந்த ஈக்குவேஷனை டிவைட் பண்ண போகிறோம். ஓகேயா, ஸோ இப்போ டிவைட் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும், AB by AC. ஸோ AB by ACன்றது நமக்கு என்னது, adjacent divided by ஹைபோட்டனன்ஸ்ன்றது காஸ். அதே மாதிரி BC டிவைடட் பை ஏசின்றது சைன் இல்லையா, ஆப்போசிட் டிவைடட் பை ஹைபோட்டனஸ். இதையும் இதுவும் கேன்சல் பண்ணுறப்போ 1. ஸோ அப்போ ஸ்கொயரை நம்ம மேலே தூக்கிடலாம். ஸோ மேலே இருக்க ஸ்கொயரை உள்ளார கொண்டு வந்துக்கலாம். ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேயா, ஸோ வந்து இது எப்பயுமே வந்து ட்ரூவாக இருக்கும். ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. ரெண்டுத்தையும் சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆங்கிள் ஏன்னு இருக்குது, அதோட காஸ் ஸ்கொயர் வேல்யூவும் சைன் ஸ்கொயர் வேல்யூவும் சேர்த்தோன்னா நமக்கு 1 தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா, திஸ் இஸ் ட்ரூ ஃபார் ஆல் ஏ. ஸோ வேல்யூ ஆஃப் ஏ என்னவா இருந்தாலும் அது வந்து 1 தான் இருக்கும். நமக்கு தெரியும் இப்போ காஸ் ஸ்கொயர் ஏவோட வேல்யூ 0ன்னு வச்சோன்னா இங்கே காஸ் ஏன்றப்போ அது 1 வரும். இங்கே வந்து ஏவோட வேல்யூ 0 வச்சோன்னா அது 0. ஸோ 1 + 0 இஸ் ஈக்குவல் டு 1. அதே மாதிரி இந்த இடத்துல ஏவோட வேல்யூ 19 வச்சோன்னா காஸ் 90 வந்து 0 ஆகிடும், சைன் 90 1. ஸோ 0 + 1ம் 1 தான். சப்போஸ் காஸ்க்கு 45 வேல்யூ, ஏக்கு 45 வேல்யூ வச்சோன்னா காஸ் ஸ்கொயர் 45ன்றது என்னது, காஸ் 45ஓட வேல்யூ வந்து 1/√2 இல்லையா, 1/√2. காஸ் ஸ்கொயர்ன்றப்போ 1/2 இல்லையா, ப்ளஸ் இதே மாதிரி சைன் ஸ்கொயர் 45ஓட வேல்யூவும் வந்து 1/√2 தான் இல்லையா, அந்த ஹோல் ஸ்கொயர். ஏன்னா சைன் ஸ்கொயர் இருக்குது இல்லையா, அப்போ 1/2 சேர்க்குறப்ப இட்ஸ் 1. ஓகே, ஸோ அப்போ ஏக்கு நம்ம எந்த வேல்யூ கொடுத்தாலுமே வந்து நமக்கு ஆன்சர் வந்து அதை காஸ் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் பண்ணுறப்ப ஏவை வந்து காஸ் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் ஏன்னு பண்ணுறப்போ நமக்கு அதோட சமேஷன் வேல்யூ வந்து 1 வரும். ஓகே, திஸ் இஸ் ட்ரூ ஃபார் ஆல் த வேல்யூஸ். அதாவது கண்டிப்பாக 0 to 90க்குள்ளார தான். ஓகேயா, எப்போ அந்த அக்யூட் ஆங்கிள்ஸில் தான் நமக்கு இது ப்ரூவ் ஆகும், ஈக்குவலாக வரும் இல்லையா. அதனால் 0 to 90ன்ற எந்த வேல்யூக்குள்ளார பார்த்தாலும் இது வந்து கண்டிப்பாக வரும். ஸோ இதை வந்து ஒரு ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டி நம்ம சொல்லலாம். ஏன்னா இது வந்து காமன் ஃபார் ஆல். இந்த ஈக்குவேஷன் வந்து 0 to 90க்குள்ளார நம்ம எந்த ஆங்கிள் வேல்யூ போட்டாலும் அது ஒரே சேம் ரிசல்ட்டை கொடுக்கும். ஓகேயா, ஸோ அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன் 1 நான் வந்து ஃபஸ்ட்டு ஹைபோட்டனஸால் டிவைட் பண்ணேன். அடுத்தது நான் எதால் டிவைட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஆப்போசிட் சைடான அட்ஜசன்ட் சைடான ஏபியால் டிவைட் பண்ண போகிறேன். ஓகேயா, ஸோ ஏபியால் டிவைட் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஏபியால் டிவைட் பண்ணுறப்போ ஏபி ஸ்கொயர் பிசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் இல்லையா, எல்லாத்தையும் ஏபியால் ஏபி ஸ்கொயரால் டிவைட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே எனக்கு இங்கே 1 வந்துடும். அடுத்தது வந்து பிசி பை ஏபி. ஓகேயா, ஸோ பிசின்றது என்னது, ஆப்போசிட் டிவைடட் பை என்னது இது adjacent. ஓகே, ஆப்போசிட் டிவைடட் பை adjacentன்றது tan. ஓகேயா, இப்போ ஸ்கொயர் இருக்கிறதுனால tan ஸ்கொயர் ஏ. அடுத்தது வந்து ஏசி டிவைடட் பை ஏபி. இது வந்து ஏசி டிவைடட் பை ஏபின்றது என்னது, ஹைபோட்டனஸ் டிவைடட் பை adjacent. அது வந்து adjacent டிவைடட் பை ஹைபோட்டனஸ் வந்ததுன்னா அது காஸ், ஹைபோட்டனஸ் டிவைடட் பை adjacent வந்ததுன்னா அது சீக்கண்ட். அவ்வளோதான், காஸோட இன்வர்ஸ் சீக்கண்ட். ஸ்கொயர் இருக்கிறதுனால சீக்கண்ட் ஸ்கொயர் ஏ. அப்போ வந்து சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ இஸ் ஈக்குவல் டு 1ன்றது ஒரு ஐடென்டிட்டி மாதிரி 1 + tan ஸ்கொயர் ஏ இஸ் ஈக்குவல் டு சீக்கண்ட் ஸ்கொயர் ஏன்றதும் செகண்ட் ஐடென்டிட்டி. ஓகேயா, ஸோ தேர்ட் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். தேர்டில் வந்து பார்க்குறப்போ வந்து ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து எதுக்கு ட்ரூவாக இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். 0 போட்டால் ட்ரூவாக வருதான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதே மாதிரி 90 போட்டால் ட்ரூவாக வருதா, இல்லை எந்தெந்த வேல்யூஸ்க்கும் ட்ரூவாக வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகேயா, ஓகே, all such that. Okay.
So 1 plus tan square is equal to secant square a அப்படின்னு இருக்கு இல்லையா. இப்போ ஏக்கு ஏதாவது 0 வேல்யூ அப்ளை பண்ணுவோம். tan 0ன்றது என்னது, tan 0ஓட வேல்யூ இஸ் 0 இல்லையா. tan 0 0 தான் இல்லையா. tan 0 0, அப்போ 1 plus 0 is equal to secant square 0 என்ன வரும். secant square 0ன்றது எது, 1 plus cos square 0 இல்லையா. cos 0 வந்து 1 இல்லையா. ஸோ cos 0 1 அப்படின்றப்ப secant square 0ன்றது 1 தான் வரும் நமக்கு. ஓகேயா. அப்போ வந்து இங்கே 0 எடுத்து 1, இது 1. ஓகே. அப்போ 90க்கு பார்க்குறப்போ என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். 90க்கு பார்க்குறப்போ வந்து tan 90 வந்து tan 90யோட வேல்யூ வந்து இன்ஃபினிட்டிவ் இல்லையா. அதே மாதிரி இன்ஃபினிட்டிவ்னா secant ஓகே secant cos 90யோட வேல்யூ 0 இல்லையா. ஸோ அதுக்கும் இது ஈக்குவலாக தான் வருது இல்லையா. ஒரு பேப்பர் எடுத்து போடுறேன். ஸோ 1 plus tan square is equal to a is equal to secant square a. ஓகேயா. இப்போது இது 1 plus 0ன்னு போட்டப்போ tan square 0 is equal to secant square 0. ஏக்கு 0 வேல்யூ அப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 0, இது வந்து 1 plus cos square 0 அப்படின்னு போடலாம் இல்லையா. ஸோ 1 plus cos 0 is 1 தான். அப்போ 1/1 is equal to 1. ஸோ இந்த சைடு எனக்கு 1 plus 0 is equal to 1 தான். அப்போ 1 1 ஈக்குவலாக வருது. ஸோ ஏவோட வேல்யூ 0வாக இருந்தால் இது ஓகே. சப்போஸ் ஏவோட வேல்யூ 90யாக இருந்தால் ஓகேயா. ஸோ ஏவோட வேல்யூ 90யாக இருந்தால் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 1 plus tan square 90 is equal to secant square 90. ஓகேயா. ஸோ tan value is 90 infinitive இல்லையா. undefined. ஸோ undefinedன்றப்போ 1 plus undefined is equal to undefined தான் இல்லையா. infinitive தான். ஸோ இந்த இடத்துல வந்து 1 cos square 90. cos 90யோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 0. அப்போ 1/0 is also infinitive. ஸோ infinitive is equal to infinitive வரதுனால இது வந்து ஏக்கும் சரியாக வருது, is equal to 0க்கும் சரியாக வருது, இன்ஃபினிட்டிவ்க்கும் இந்த வேல்யூ சரியாக வருது. ஓகேயா. ஸோ அப்போ வந்து நம்மளோட செகண்ட் ஐடென்டிட்டியும் வந்து 0 to 90க்குள்ளார எல்லா வேல்யூஸ்க்கும் கண்டிப்பாக சரியாக தான் வரும். அதனால் வந்து இதையும் வந்து அடுத்தது தேர்ட் ஐடென்டிட்டி போகலாம். சரி, ஐடென்டிட்டி போகலாம். டிவைட் த ஈக்குவேஷன் பை பிசி. அடுத்தது முதல்ல அட்ஜசன்ட் சைடால் பண்ணோம், இப்போ ஆப்போசிட் சைடால் பண்ணுறோம். ஆப்போசிட் சைடால் பண்ணுறப்போ ஏதோ ஒரு இடத்துல 1 வரப்போகுது. இந்த இடத்துல 1 வருது. இந்த இடத்துல வந்து ஏபி பை பிசின்றப்ப காட்டர் இல்லையா. ஏபி பை பிசின்றது காட்டர். அதே மாதிரி இது வந்துட்டு ஏசி பை பிசி, அதாவது hypotenuse by opposite sideன்றது வந்து சைனோட இன்வர்ஸ் இல்லையா. cosecant square k. cosecant square ஏன்னா note that cosecant a cot a வந்து not defined for a is equal to 0. not defined னா just infinitive. ஓகேயா. ஸோ இது வந்துட்டு பார்ப்போம், இது எந்த வேல்யூஸ்க்கு நமக்கு சரியாக வருதுன்னு சொல்லிட்டு இதையும் பார்த்துருவோம். ஓகேயா. ஸோ இப்போ வந்து நமக்கு கிடச்சிருக்க தேர்ட் ஐடென்டிட்டி என்ன அப்படின்னா cot square a plus 1 is equal to cosecant square a. ஓகேயா. வேல்யூ எழுதாமல் விட்டுருக்கேன். முன்னாடி வீடியோவில் வந்து நடத்தினதில் ஒரு சின்ன சேஞ்சு, அதாவது வந்து இந்த இடத்துல ஈக்குவல் போர்டு சொல்லியிருப்பேன். அதாவது 90க்கும் நமக்கு வந்து ஈக்குவலாக தான் வருது அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருப்போம். நான் போட்டது வந்து இது இன்ஃபினிட்டிவ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டிவ்னு போட்டேன் இல்லையா. இங்கே எப்படி 1க்கு 1 வந்ததுன்னா அது ஓகே. ஸோ சைன் ஏ இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரப்போ அது ஓகே. பட் இன்ஃபினிட்டிவ்னு வருது, இது ஓகே அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். பட் இது இன்ஃபினிட்டிவ்ன்றதை வந்து நம்ம அன்டிஃபைன்ட் வேல்யூவாக எடுத்துருக்கிறதுனால இவங்க வந்து இது வந்து இந்த இடத்துல ஈக்குவல் சிம்பிள் இல்லை. ஸோ இந்த தீட்டான்ற வேல்யூ வந்து இந்த ஐடென்டிட்டி வந்து தீட்டான்ற வேல்யூ 0 இருக்கலாம், 0க்கு மேலே 90க்குள்ளார இருக்காது தான். ஸோ நாட் ஈக்குவல் டு 90. ஓகே. 90 வரப்போ இட்ஸ் நாட் ட்ரூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இன்ஃபினிட்டிவ் வரதுனால மட்டும் இதை வந்து ரெண்டு பக்கமும் இன்ஃபினிட்டிவ் வந்தாலுமே வந்து இட் இஸ் அன்டிஃபைன்டுன்றதுனால 90க்கு உள்ளதை இந்த ஐடென்டிட்டிக்கு
இந்த 90 ஆங்கிளை கன்சிடர் பண்ணல. ஓகேயா? அடுத்தது வந்து பார்க்குறப்போ இப்போ வந்து இதில் வந்து பார்க்குறப்போ இதே மாதிரி அன்டிஃபைண்டட் வேல்யூவா இல்லை நாட் டிஃபைண்டட் வேல்யூவா ஏஸ் ஈக்குவல் டு 0க்கு தான் வரும். ஓகேயா? ஏஸ் ஈக்குவல் டு 0 எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏக்கு 0 பண்ணுறப்போ கொசிகன் 0ன்றது 1/sin 0, sin 0ன்றது 0. ஸோ 1/0 இன்ஃபினிட்டிவ்னு வருது. ஓகேயா? அப்போ வந்து இது வந்து அன்டிஃபைண்டட் கண்டிஷனுக்கு ஒத்து வராது இல்லையா? அதே மாதிரி இங்கேயும் வந்து 0 போட்டால் நமக்கு அதே ப்ராப்ளம் தான் வரும் இல்லையா? tan cot ஏன்றது வந்து 1/tan A, tan 0ன்றது வந்து ஆல்ரெடி tan 0ன்றது வந்து 0 இல்லையா? ஸோ இங்கேயும் இது இன்ஃபினிட்டிவாக வர்றதுனால இது வந்து இந்த கண்டிஷன் இந்த ஐடென்டிட்டிக்கு வந்து 0க்கு ஈக்குவல் போட மாட்டோம். ஸோ அந்த தீட்டா வந்து 0க்கு மேலே உள்ளதுக்கும் 90க்குள்ளார உள்ளதுக்கும் ஓகேயா? இந்த இடத்துல 90 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம் இங்கே ஈக்குவல் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு. 90 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறப்ப நமக்கு 1/sin 90. ஸோ இது 1 வந்துடுது. இந்த சைட் போடுறேன். sin square 90 வந்து 1 வந்துடுது. sin 90ன்றது 1. ஸோ 1/1 1. ஓகேயா? இந்த இடத்துல வந்துட்டு 1/tan 90 போடலாமா? நம்ம tan 90 போடுறப்போ tan 90 வந்து என்னது? இன்ஃபினிட்டிவ்ன்றப்போ 1/infinitive is 0. anything by infinitive is 0. so 1 plus 0 is equal to 1. ஓகே, 1 equal to 1ன்னு வந்துடுது. ஓகேயா? அப்போது 90க்கு இது அக்செப்டபிளாக இருக்குது. பட் 0க்கு வந்து இன்ஃபினிட்டிவ்ன்ற வேல்யூ வரதுனால நாட் அக்செப்டபிள். ஓகேயா? ஸோ மொதல் ஐடென்டிட்டி தான் வந்து 0லேருந்து 90க்கு உள்ளார உள்ளது வரைக்கும் வந்துச்சு. ஓகேயா? செகண்ட் ஐடென்டிட்டிக்கு வந்து 90 வரல. ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி தேர்ட் ஐடென்டிட்டிக்கு வந்து 0 வரல. ஓகேயா? 0ல் ஈக்குவல் வரல. ஓகேயா? ஸோ அவ்வளோதான். இது வந்து ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ். அதில் வந்து சில எக்ஸாம்பிள் சும்மா கொடுத்துருக்காங்க. tan ஏனா 1/√3 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா a is equal to cot ஏன்றது வந்து √3. அது நமக்கு தெரியும், இதோட இன்வர்ஸ் இல்லையா? இப்போ இந்த ஐடென்டிட்டி வச்சு இதை நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. secant square a is equal to 1 plus tan square. இது செகண்ட் ஐடென்டிட்டி இல்லையா? 1 plus tan square is equal to secant square a இல்லையா? அப்போ ஏவோட வேல்யூ வந்து ஏவோட வேல்யூ வந்து tan இங்கே இருக்குது. டேனோட வேல்யூ என்னது? tan ஏன்றது என்னது? 1/√3. ஓகேயா? 1/√3ன்றது போடுறப்போ ஸ்கொயர் வரப்போ 1/3 ஆகும் இல்லையா? 1/3. அப்போ 1 + 1/3ன்றது 4/3. ஓகேயா? ஸோ 4/3 வந்து secant square ஏன்றது 4/3. ஓகேயா? ரைட் ஹேண்ட் சைடு tan ஏக்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஓகேயா? அப்போ tan ஏவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணி 4/3ன்னு வருது. ஓகே, அப்போ secant square a is equal to 4/3னா secant a is equal to 2/√3. ஓகேயா? அப்போ secant a 2/√3னா cos ஏன்றது என்னது? √3/2. இதோட இன்வர்ஸ் இல்லையா? அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஐடென்டிட்டிஸ்லேருந்து நம்ம ஒரு ஐடென்டிட்டிக்குள்ள வேல்யூலேருந்து இன்னொன்று கண்டுபிடிக்கலாம். இப்போ tan ஏக்கு ஒரு வேல்யூ இருந்ததுன்னா அதை வச்சு secant ஏவை கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி தான் sin ஏக்குள்ளதையும் கண்டுபிடிக்கலாம். நம்ம sin ஏன்றது வந்து இப்போ இங்கே காஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? இந்த சீக்வன்ஸில் secant a கண்டுபிடிச்சோம். secant ஏவோட இன்வர்ஸ் வந்து cos a. அடுத்தது வந்து sin a இதுலேருந்து கண்டுபிடிக்கலாம். sin ஏன்றது is equal to √1 - cos square a அப்படின்னு வருது. இப்போ வந்து cos ஏக்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சோம் நம்ம? இங்கே cos ஏன்றது √3/2. ஸோ அது ஸ்கொயர் பண்ணுறப்ப √3 வந்து போயிட்டு 3 ஆகும், 2 வந்து 4 ஆகிடுது. அப்போ 1 - 3/4 is equal to ½ அப்படின்னு வருது. ஸோ ஒரே ஒரு ஐடென்டிட்டி கொடுத்தா அதுலேருந்து ஒரு ஐடென்டிட்டியை வச்சு ஒரு வேல்யூ கொடுத்தா அதுலேருந்து எல்லா வேல்யூஸும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுன்றதுக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் இது. ஓகே, இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னா 3 trigonometric identities பார்த்தோம். ஸோ அந்த ஐடென்டிட்டிஸ் மட்டும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடுவோம். sin square a plus cos square a is equal to 1. cot square a plus 1 is equal to cosecant square a. அதே மாதிரி 1 plus tan square a is equal to secant square a. இந்த 3 trigonometric identitiesம் sin a cos a இதோட ஃபார்முலாஸும் ரிலேஷன்ஸும் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இதில் உள்ள எக்ஸாம்பிள் ப்ராப்ளமும் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்லேயும் நமக்கு எந்த டிஃபிகல்ட்டிஸுமே இருக்காது. ஸோ மெயினானது இந்த 3 ஐடென்டிட்டிஸ் தான். ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் இதில் எக்ஸாம்பிள் 12 பார்ப்போம். எக்ஸ்பிரஸ் த ரேஷியோ ஆஃப் cos a, tan a and secant a in terms of sin a. ஓகேயா? இப்போ cos a எடுத்துக்கிட்டு cos a வந்து ஃபுல்லாக சைன் வேல்யூஸ்லேயே ரெப்ரசன்ட் பண்ணணும்.
அது எப்படி முடியும் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம காசு சைன் அப்படின்னு அந்த ரிலேஷன் வரப்போ கண்டிப்பாக ஃபஸ்ட் ஐடென்டிட்டி எடுத்தால் தான் நம்மளால் முடியும். ஸோ நான் ஃபஸ்ட் ஐடென்டிட்டி எடுத்துக்கிறேன், sin ஸ்கொயர் a + cos ஸ்கொயர் a = 1 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேயா? ஸோ அப்போ வந்து cos a தான் நான் ரெப்ரசென்ட் பண்ண போகிறேன். இந்த இடத்துல sin a வந்து இந்த சைட் கொண்டு வந்துடலாம். இல்லை RHSக்கு வந்து sin a கொண்டு வந்துடுறேன். ஸோ 1 - sin ஸ்கொயர் a இருக்கு. இப்போ வந்து cos ஸ்கொயர் a cos a எனக்கு தேவையானது ஐ ஹாவ் டு ரெப்ரசென்ட் த cos a இல்லையா? அப்போ cos a √1 - sin ஸ்கொயர் a இருக்கு. ஸோ இதுவே வந்து நம்ம காஸை வந்து சைன் டேர்மில் ரெப்ரசென்ட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். அடுத்தது வந்து டேனை ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். டேனுக்கு நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா இருக்கு இல்லையா? டேன்னா என்ன? sin a / cos a. tan aன்றது sin a / cos a. ஸோ sin a இப்போ வந்து நம்ம வந்து tan a sin டேர்ம்ஸால் ரெப்ரசென்ட் பண்ணணும். சைனுக்கு என்ன வேல்யூ வேணாலும் வரலாம், பட் சைன் மட்டும்தான் இருக்கணும் RHSல. ஓகேயா? ஸோ இப்போ tan aன்றது sin a / cos a அப்படின்னா sin a மேலே இருக்கிறது அப்படியே வச்சிடலாம். cos aக்கு வேறு ஏதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் sin aல போட்டோம்னா நமக்கு tan a sin a டேர்ம்ஸில் போட்டலாம். ஏற்கனவே நம்ம இதுக்கு முந்தின இதில் வந்துட்டு cos a √1 - sin ஸ்கொயர் ஏன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த cos a ரிமூவ் பண்ணிவிட்டு இதை போட்டுடலாம். இதை ரீப்ளேஸ் பண்ணுறப்ப மேலேயும் சைன் இருக்குது, கீழேயும் சைன் இருக்குது. ஸோ இப்போ நம்ம tan a வந்து சைன் டேர்ம்ஸால் ரெப்ரசென்ட் பண்ணிட்டோம், sin a டேர்ம்ஸால் ரெப்ரசென்ட் பண்ணிட்டோம். தேர்ட் ஆஃப் சீக்கண்ட் a கேட்டிருக்காங்க. சீக்கண்ட் ஏன்றது இட்ஸ் நத்திங் பட் 1/cos a இல்லையா? ஸோ அப்போ cos a ஓட வேல்யூ அகெயின் நம்ம ஃபஸ்ட்டு இதில் கண்டுபிடிச்ச இந்த cos a ஓட வேல்யூவை வந்து ரீப்ளேஸ் பண்ணினா நமக்கு ஆன்சர் வரப்போகுது. ஓகே, ஸோ 1/cos a = 1/√1 - sin ஸ்கொயர் a. ஓகே, ஸோ இது எக்ஸாம்பிள் 12. ஜஸ்ட் வந்து நம்ம சைன் டேர்ம்ஸில் டேனையும் சீக்கண்டையும் காஸையும் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். அடுத்தது வந்து எக்ஸாம்பிள் 13 போகலாம். இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா secant a into 1 - sin a into secant a plus tan a is equal to 1 ப்ரூஃப் பண்ணணும். ஓகேயா? ஸோ வந்து நம்ம வந்து இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி நமக்கு வரப்போகிறது 1 ப்ரூஃப் பண்ணணும். ஓகேயா? ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம அப்படியே செய்ய போகிறோம். ஸோ இப்போ வந்து சீக்கண்ட் டேர்ம்ஸ்லாம் இருக்குது, அதை நம்ம ரெடியூஸ் பண்ணி காஸ்ட் டேர்ம்ஸில் அது காஸ்ட் டேர்மு சீக்கண்டில் பூரா காசு டேனை வந்து sin a cos a அப்படி ரெடியூஸ் பண்ணி கொண்டு வரப்போ நமக்கு ஈஸியாக நிறையா கேன்சல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம்? சீக்கண்ட் ஏவுக்கு வேல்யூ ஒன்றுக்கும் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ சீக்கண்ட் ஏக்கு வந்து என்னது? cos 1/cos a. அப்புறம் 1 - sin a இதை வந்து ஃபர்தராக ரெடியூஸ் பண்ண முடியாது, ஸோ அதை அப்படியே வச்சுக்கிறேன். அடுத்தது சீக்கண்ட் a இருக்குது. சீக்கண்ட் ஏன்றது வந்து 1 - cos a தான் அகெயின். அப்புறம் tan a இருக்குது. tan aன்றது sin a / cos a. ஓகேயா? இப்போ cos a இருக்குது, 1 - sin a இங்கே இருக்குது. அடுத்தது வந்து இது ரெண்டும் இப்படி தனித்தனியாக இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் எடுத்தால் நம்ம எடுக்க தேவையில்லைன்னா ரெண்டுத்துக்குமே கீழே வந்து cos a இருக்குது. ஸோ cos a காமனாக போட்டுட்டு மேலே இருக்கிறது 1 + sin a அப்படின்றத அப்படியே வச்சுக்கிறோம். ஓகேயா? ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து இது எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரே இது டேர்மில் கொண்டு வந்துக்கலாம். இடையில ஒரு இது அப்படியே எழுதிட்டு நம்ம என்ன செய்கிறோம்? cos a முதல் 2 டேர்ம் எழுதிக்கணும். அப்படியே cos aன்றது ரெண்டுத்துலையுமே cos a டினாமினேட்டர் வந்து ஒன்றா இருக்குது. ஸோ நம்ம ஒரே வேல்யூவை போட்டுக்கலாம். cos a போட்டுட்டு 1 + sin a அப்படின்னு இதை சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேயா? இந்த முதல் 2 டேர்மும் அப்படியே தான் இருக்குது. ஓகே, இப்போ வந்து நமக்கு இந்த டேர்முக்கு பதிலாக இது இருக்குது. இப்போ இங்கேயும் இது மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால cos a இன்ட்டு cos a வந்து cos ஸ்கொயர் a ஆகுது. ஓகேயா? அப்புறம் மேலே என்ன டேர்ம் இருக்குது? நியூமரேட்டரில் பார்க்குறப்போ 1 + sin a 1 - sin a இருக்குது. அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷனில் போடுறோம். இது வந்து a + b a - b. அப்போ வந்து a² - b² ஃபார்முலாவில் போட்டோம் அப்படின்னா நமக்கு 1² - sin a² வரும். ஓகேயா? சாரி, sin ஸ்கொயர் a வரும். ஓகே, 1² - sin ஸ்கொயர் a / cos ஸ்கொயர் a இருக்குது. ஓகேயா? இப்போ 1 - sin ஸ்கொயர் aன்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட cos ஸ்கொயர் a. ஸோ அப்போ இதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு cos ஸ்கொயர் a போடுறேன். cos ஸ்கொயர் a / cos ஸ்கொயர் a is = 1. ஓகே, ஆல்சோ வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. நம்ம இது என்ன ப்ரூஃப் பண்ண சொன்னாங்க? தட் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ரூஃப் பண்ண சொன்னாங்க. அது நம்ம செஞ்சிட்டோம். ஓகேயா? அடுத்தது வந்து எக்ஸாம்பிள் 14. எக்ஸாம்பிள் 14 பார்க்குறப்போ எக்ஸாம்பிள் 14ல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரூவ் தட் cot a minus cos a divided by cot a plus cos a that is equal to cosecant a minus 1 divided by cosecant a plus 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் LHS எடுத்துக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? நமக்கு cot a minus cos a divided by cot a plus cos a இருக்குது. ஜஸ்ட் காட்டுக்கு வேல்யூ அப்ளை பண்ண போகிறோம். காஸை ஃபர்தராக ரெடியூஸ் பண்ண முடியாது. காட்டை வந்து நம்ம எப்படி பண்ணலாம்னா cos a divided by sin a பண்ணலாம். அதே மாதிரி கீழேயும் cos a divided by sin a பண்ணலாம். இங்கே மைனஸ் cos a இருக்குது, இங்கே ப்ளஸ் cos a இருக்குது.
ஓகேயா. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு இந்த இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்ம், இந்த ரெண்டு டேர்ம்லேயும் காசே காமனாக இருக்கிறதுனால வெளியில் எடுக்கிறோம். வெளியில் எடுக்கிறப்போ 1/sin a -1. அதே மாதிரி இந்த ரெண்டு டேர்ம்லேயும் காசே வந்து காமனாக இருக்கா. காசே வெளியில் எடுத்தோம்னா 1/sin a +1 இருக்குது. ஸோ காசே கேன்சல் ஆகிடும். நமக்கு ரிமைனிங் இருக்கிறது 1/sin a -1/1/sin a +1. ஓகேயா. ஸோ இப்போ வந்து இதுக்கு அகெயின் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், இதை வந்து 1/sin aன்றது வந்து cosecant a இல்லையா. இதுவும் பண்ணினோம்னா cosecant a. அப்போ நமக்கு RHSல என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா cosecant a -1/cosecant a +1. ஸோ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். அந்த 1/sin cosecant போட்டோம்னா நமக்கு RHS கிடைச்சிடுது. ஸோ 14th ப்ராப்ளம் வந்து ஓவர். வந்து எக்ஸாம்பிள் 15 என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ரூவ் தட் sin theta minus cos theta plus 1 is equal to sin theta plus cos theta minus 1. That is equal to 1/by secant theta minus tan theta. ஓகே. ஸோ நம்ம இந்த சைடு என்ன இருக்குது அந்த சைடு என்ன இருக்குன்றது தான் கொஞ்சம் கவனிச்சா இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ஈஸியாக போடலாம். இந்த சைடு sin cos தான் இருக்குது, இந்த சைடு secant tan இருக்குது. ஓகே. நம்ம secant வரணும்னா 1/cos, tanன்னா sin/cos இல்லையா. ஸோ அது மாதிரி வர மாதிரி ரேஷியோவை மாற்றினோன்னா கண்டிப்பாக நமக்கு இந்த டேர்ம்ஸ் வரும். ஓகேயா. ஸோ இதுக்கும் பார்க்குறதுக்கு சம்மந்தமாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம ஒரே ஒரு விஷயம், இந்த சைடு எல்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஆர்ஹெச்எஸ் என்ன சைடு கொடுத்துருக்காங்கன்றதை கவனித்து பார்த்தோன்னா போதும். எல்ஹெச்எஸில் வெறும் sin theta cos theta தான் இருக்குது, ஆர்ஹெச்எஸில் secant theta tan theta இருக்குது. அப்போ இந்த sin theta cos thetaவா எது மாதிரி போட்டால் secant theta tan thetaவா வரும் அப்படின்றத நம்ம யோசிச்சோன்னா போதும், ப்ராப்ளம் ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறோம். அந்த எல்ஹெச்எஸ் எடுத்துகிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோம்னா காஸ் தீட்டாவால் மேலேயும் கீழேயும் டிவைட் பண்ணுறேன், அவ்வளோதான். ஓகே. ஸோ அப்படி மேலேயும் கீழேயும் டிவைட் பண்ணுறப்ப எனக்கு ஆட்டோமேட்டிக்காக tan தீட்டா வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ காஸ் தீட்டாவால் மேலேயும் கீழேயும் டிவைட் பண்ணுறேன். ஸோ மேலே இருக்கிறது sin தீட்டா ஒரு டேர்மையும் மொத்தமாகவும் போட்டுக்கலாம், இல்லை ஒரு டேர்முக்கும் தனியாகவும் போட்டுக்கலாம். மொத்தமாக நான் மேலே இருக்க டேர்மை காஸ் தீட்டாவாலையும் கீழே இருக்க டேர்மை காஸ் தீட்டாவாலையும் டிவைட் பண்ண போகிறேன். ஸோ sin தீட்டா பை காஸ் தீட்டா போட்டுட்டேன். அதே மாதிரி காஸ் தீட்டா பை cos theta 1/cos theta. ஸோ ரெண்டுத்துலையுமே பார்த்தோம்னா சீக்கண்ட்லேயும் சரி டேன்லேயும் சரி காஸ் தீட்டா தான் கீழே வருது இல்லையா. டேனில் sin theta / cos theta, சீக்கண்டில் 1/cos theta. அப்போ நம்ம ஈஸியாக அந்த ஃபஸ்ட்டு நம்ம எது சேஞ்ச் பண்ணணுன்றதை அந்த காஸ் தீட்டா வரைவால் தான் டிவைட் பண்ணணுன்றதை ஈஸியாக அதுலேருந்தே கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. ஸோ அப்போ வந்து sin theta cos theta வந்து 1/cos theta வந்துருச்சு. அதே மாதிரி கீழே இருக்க நம்ம நியூமரேட்டரில் என்ன பண்ணுறோமோ அதே தான் டினாமினேட்டர்லையும் பண்ணோம் இல்லையா. அப்போ டினாமினேட்டரையும் நம்ம வந்து காஸ் தீட்டாவால் டிவைட் பண்ணிக்கிறோம். ஸோ sin theta / cos theta, cos theta / cos theta 1/cos theta முடிஞ்சது. இப்போ வந்து sin /cos theta tan theta எழுதிக்கிறேன். cos theta கேன்சல் ஆகி -1 கிடைக்கும், ப்ளஸ் 1/cos theta is equal to secant theta. ஓகேயா. அதே மாதிரி இங்கேயும் வந்து கீழே வந்து tan theta, இது வந்து 1 + 1, இந்த இடத்துல வந்து -secant theta. ஓகேயா. ஸோ வந்து இதில் வந்து எனக்கு மேலே எந்த டேர்ம்ஸுமே வரக்கூடாது, கீழே மட்டும்தான் இந்த இது வரணும். ஓகே. கீழே வந்துட்டு என்ன இருக்குது, tan theta -tan theta, இதில் வந்து பார்த்தோன்னா -tan theta + secant theta இருக்குது. ஓகேயா. ஆனால் இங்கே வந்து இந்த சைன் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு, கூட அடிஷ்னலாக ஒரு 1 இருக்குது சரியா. ஸோ இப்போ இந்த 1 நான் ரிமூவ் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ வந்து நான் அந்த 1 ரிமூவ் பண்ணணும் அப்படின்றதுக்கு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இங்கே கீழே எதையும் நான் டச் பண்ணல, மேலே இருக்கிற 1 எடுத்துகிட்டு இந்த tan தீட்டாவையும் secant தீட்டாவையும் அப்படியே போட்டுக்கிறேன். ஓகேயா. tan theta + secant theta அப்படியே போட்டுட்டு -1க்கு பதிலாக நான் அகெயின் secant² theta - tan² theta என்னோட செகண்ட் ஐடென்டிட்டி இது இல்லையா. செகண்ட் ஐடென்டிட்டி தானே. ஆமாம் 1/3 ஆமாம் செகண்டு நான் அந்த இடத்துல தேர்டாக எழுதியிருக்கேன். 1 + tan² theta is equal to secant² theta. இதில் வந்து 1க்கு பதிலாக secant² theta - tan² theta நம்ம இந்த tan² இங்கே கொண்டு போயிட்டு எழுதலாம் இல்லையா. நான் அப்போ வந்து என்ன பண்ணுறேன், எனக்கு வந்து இதெல்லாம் போட்ட பிறகு இந்த வேல்யூஸ் எனக்கு சஃபிஷியண்ட்டாக வரல, எனக்கு மேலே ஒன்றும் வரக்கூடாது, கீழே இது மாதிரி வரணுன்றதுனால நான் வந்து இந்த வேறு எதையும் என்னால் இப்போ ரீப்ளேஸ் பண்ண முடியாது இல்லையா. பார்த்தா டேனையும் இதை தான் மாற்றி டேனு செகண்ட் கொண்டு வந்திருக்கோம். அப்போ வந்து என்னால் மாற்றக்கூடிய ஒரே வேல்யூ வந்து இந்த இடத்துல -1 தான் இருக்குது. ஓகே. அப்போ tan தீட்டாவையும் secant தீட்டாவையும் அப்படியே போட்டுட்டு -1க்கு பதிலாக இல்லை மைனஸ் அப்படியே வச்சிடும், 1க்கு பதிலாக வந்து secant² theta - tan² theta ஈக்குவல் டு 1ன்ற இதை எடுத்துகிட்டு 1க்கு பதிலாக இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகேயா. பண்ணிவிட்டேன். கீழே இருக்க டேர்ம்ஸ் அப்படியே போட்டுட்டேன். நெக்ஸ்ட் நான் இதை என்ன பண்ண போகிறேன், இது வந்து a² - b² ஃபார்மில் இருக்குது.
ஸோ இது வந்து a + b இன்ட்டு a - b ஃபார்மேட்டில் பிரித்து எழுதுறேன். ஓகே, ஸோ இப்போ பிரித்து எழுதிட்டேன். நான் பிரித்து எழுதின பிறகு இது ஒரு டேர்மு, இது ஃபுல்லாக ஒரு டேர்ம். இதில் வந்து tan θ ப்ளஸ் secant θன்ற டேர்ம் வந்து ரெண்டுமே காமனாக இருக்குது. ஸோ இதை வந்து நான் தனியாக எடுக்கலாம். தனியாக எடுக்கிறப்போ 1 - secant θ - tan θ அப்படியே இருக்கும், கீழே இருக்கிறது அப்படியே இருக்கும். ஓகேயா? ஸோ வந்து இப்போ வந்து இந்த tan θ secant θவை இங்கே வச்சுட்டு இதை வந்து மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணுறப்போ 1 - secant θ ப்ளஸ் tan θவாக எனக்கு கிடைக்கிது. ஸோ இப்போ இந்த மைனஸை ப்ளஸ் பண்ணிட்ட பிறகு மேலே இருக்க டேர்மும் கீழே இருக்க டேர்மும் ஒன்னாக இருக்குது. ஸோ நான் வந்து அதை ஈஸியாக டிவைட் பண்ணி கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு ரிமைனிங்காக இருக்கிறது வந்து tan θ ப்ளஸ் secant θ. ஓகே, tan θ ப்ளஸ் secant θ. பட் எனக்கு தேவையானது என்ன அப்படின்னா secant θ மைனஸ் tan θ கீழே வரணும். அப்போ நான் என்ன செய்கிறேன், என்கிட்ட இருக்கிற அந்த tan θ ப்ளஸ் secant θவோட அப்படியே இதை வந்து இந்த சைன் ஆப்போசிட் பண்ணி மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். secant θ மைனஸ் tan θ. எதுக்காக மைனஸ் tan θ போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு RHSல வந்து மைனஸ் tan θ தான் வரணும். அதனால நான் ஒரே டேர்மான இந்த secant θ மைனஸ் tan θல மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேயா? மேலே மல்டிப்ளை பண்ணி கீழே டிவைட் பண்ணிக்கிறேன். ஓகேயா? ஸோ அப்போ இதே டேர்ம் தான் எனக்கு திருப்பி வரப்போகுது. ஸோ மேலே மல்டிப்ளை பண்ணுறப்போ இது வந்து a + b a - b ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ secant square θ மைனஸ் tan square θ டிவைடட் பை secant θ மைனஸ் tan θ. ஓகேயா? ஸோ இப்படி பார்க்குறப்ப secant square θ மைனஸ் tan square θன்றது 1, secant θ மைனஸ் tan θ அப்படியே இருக்கும். ஸோ எனக்கு RHS வந்து ப்ரூவ்